பிரியமான தேவச்சனங்களே, இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவனுக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா! கோடி நன்றி ஏசப்பா, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் டெய்லி அணியில நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். என்ன நம்ம பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 50வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதான். லேலூயா! என்ன வார்த்தை பாருங்க, அவருடைய இரக்கம். லேலூயா! யாருடைய இரக்கம்? கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு மேலே அவங்களுக்கு மட்டும் இல்லையா, அவங்க தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கு தலைமுறைக்கே இருக்குமா. லேலூயா! இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஒரு செம்மையான வாழ்க்கை, ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை வாழ்வோமானால் நம்மோடு மட்டும் இல்லை, கர்த்தருடைய இரக்கம் நம்ம தலைமுறைக்கு தலைமுறைக்கு தலைமுறைக்காக இருக்குமா. ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்போம். ஹல்லேலூயா! பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பு கொடுத்தா இந்த படிப்பு பிள்ளைங்களுக்கு தலைமுறைக்கு நல்லா இருக்கும், இந்த சொத்து எடுத்து வச்சா இதை சம்பாதிச்சு வச்சா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், இப்படிலாம் பார்ப்போம். தலைமுறைகளை நம்ம யோசிச்சு பார்ப்போம். என் பேரங்காலத்து வரைக்கும், கொள்ளு பேரங்காலத்து வரைக்கும் உட்காந்தே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சம்பாதிச்சு. அப்படி நம்ம பிள்ளைகளுக்காக, தலைமுறைகளுக்காக, வாரிசுகளுக்காக நம்ம எதையோ ஏற்பாடு பண்ணி முன்னெச்சரிக்கை பண்ணி நாம் இப்போ இருக்கும்போது சமாளிச்சிடுவோம், பின்னாடி நம்ம பிள்ளை காலத்தில் எதனா அதுக்கு பிரச்சனை வருமோ அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தீர்வு பார்ப்போம். இது பின்னாடி எதனா வருமோ, அப்போ என் பிள்ளை புத்தியாக இருப்பானோ, என் பிள்ளை தெருப்பாக இருப்பானோ, என் பிள்ளை நல்லா தெளிவாக இருப்பானோ, என் பிள்ளைக்கு இந்த மாதிரிக்கு போதிய பலன் இருக்குமோ, இப்படிலாம் யோசித்து நம்ம தலைமுறைகளுக்காக நம்ம ஆலோசனை பண்ணி முயற்சி பண்ணி பிரயாசம் பண்ணி எவ்வளோ நம்ம செய்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் பாருங்க, உன் தலைமுறை தலைமுறைக்கும் என்னுடைய இரக்கம் இருக்க வேண்டுமானால், இருக்க வேண்டும், தங்க வேண்டுமானால், கூடவே அது இருக்க வேண்டுமானால் ஒன்னே ஒன்று நீ செய்யணும். என்னன்னா, எனக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்றார், அவருக்கு பயந்து நடக்கிற யாரா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு அவருடைய இரக்கம் தொடர்ந்து இருக்குமா. ஹல்லேலூயா! கர்த்தருடைய இரக்கம் பெறுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. அந்த இரக்கம் இருந்துட்டாலே எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்மளை தப்பி வச்சிருவார், எல்லாத்துலேயும் மீட்டு எடுத்துருவார், எல்லாத்துலேயும் தூக்கி எடுத்துருவார், எல்லாமே நமக்கு சகலமும் நமக்கு நன்மையாய் கொடுப்பார். அப்படி கோபமாக இருந்தால் கூட அந்த இரக்கம் நம்ம மேலே இருக்கும்போது கர்த்தர் அப்படியே லேசாத நம்மளை தப்பிதல் பண்ணி அப்படியே நம்மளை தப்பி வைத்து அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த இரக்கத்தை சம்பாதிச்சு வைக்கணுமே நம்ம. லேலூயா! எத்தனை பேர் இப்போ யோசிக்கிறீங்க, எத்தனை பேர் இதுக்காக ஆசைப்படுறீங்க? அந்த இரக்கம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னங்க? கொஞ்ச நேரம் நம்ம இன்னைக்கு பேசலாமா? கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? ஆலயத்துக்கு போற வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக ஆலயம் போகணும். சபை சர்ச்சு தானே, அது இன்னொரு நாளைக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கும் சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அந்த டைமுக்கு உன் வீட்டு வேலைக்கு போகிறது, அந்த டைமில் உன் வீட்டு காரியத்தை அன்றைக்கி தான் வீட்டில் ஃபங்க்ஷன்கள் வைக்கிறது, அந்த மாதிரிக்கு சபை ஆராதனை நேரத்தை ஒரு எப்படி சொல்கிறது, ஈனப்படுத்தி அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அதை எப்படி சொல்கிறது, கேவலப்படுத்தி, அதை ஒரு எப்படி சொல்கிறதுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் ஆராதனையில் இருக்கிறது, இப்படி கர்த்தரை ஆராதிக்கிற வேலையில் பரியாசம் பண்ணுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயம் கிடையாது. லேலூயா! அப்படியே கர்த்தருக்கு அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கணுமா. அப்படியே ஸ்கூல் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு போகிறோம். அதாவது சண்டே கிளாஸ்னால் சண்டே கிளாஸ்க்கு வரணும், பிள்ளைங்களை கொண்டு வந்து விடணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்கூலுக்குன்னா பிள்ளைங்களை ஆட்டோ பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி எப்படியோ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரோம். அவ்வளோ சீக்கிரத்தில் கிளப்பி சாப்பாடு கட்டி நல்லா ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு. ஆனால் சண்டே கிளாஸ்ன்னா பாருங்களேன், கூட்டு வரதே கிடையாது. அப்போ கேட்டால் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க. லேலூயா! இப்படி ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்ல முடியுமா, என் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு? ஆனால் சண்டே எனக்கு கர்த்தருடைய விஷயத்தில் பயம் இல்லை. லேலூயா! பிள்ளைங்களை கர்த்தருடைய காரியத்தில் செம்மையாக நடத்தணுன்ற ஒரு பயம் இல்லை. இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயம் இல்லை. லேலூயா! இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு
கர்த்தருடைய இரக்கம் எப்பவுமே தலைமுறை தலைமுறையா இருக்குமா. நீயும் பயப்பட மாட்ற, உன் பிள்ளையும் கர்த்தருடைய பயத்துல நடத்த மாட்ற. அல்லேலூயா. இன்னைக்கு என் சபையிலேயே சொல்றேன். என் சபையிலேயே சொல்றேன். சண்டே கிளாஸ்க்கு கொண்டு வந்து விடுறது, கூப்பிட்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து கூட்டிட்டு போங்க. எனக்கு கூட்டு வரதுக்கு வண்டி இல்ல, ஆள் இல்ல அப்படின்ட்டு. ஆனா ஸ்கூலுக்கு பாருங்க, எப்படி பறந்து கொண்டு போறீங்க, எப்படி பிள்ளைங்கள கிளப்பி கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. இத நான் ரொம்ப யோசிக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயமா? சொல்லுங்க. ஆராதனை 7 மணின்னா 9 மணிக்கு வருது. முடியும்போது வருது. பிரசங்கம் முடியும்போதே எழுந்து போய்க்கிட்டே இருக்கிறது. அந்த சினிமா தியேட்டர்லலாம் கிளைமேக்ஸ் வரும்போதே முடிஞ்சிருச்சுன்ட்டு எழுந்து போவாங்க பாரு, அந்த மாதிரிக்கு. இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயமே கிடையாது. அல்லேலூயா. கண்ணை மூடி ஆராதிக்கிற வேளையில கண்ணை தந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு நிறைய சபையில் காதல் ஓடிங்குது தெரியுங்களா? இங்கேருந்து அங்கே பார்க்குறது, அங்கேருந்து இங்கே பார்க்குறது. இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயமே கிடையாது. அல்லேலூயா. சபைக்கு வருதே தன்னுடைய ஒய்யாரத்தை காமிக்கிறது, பெருமையை காமிக்கிறது, தன்னுடைய உச்சிதத்தை காமிக்கிறது, இப்படி மனமேட்டுமையை காண்பிக்கிறது, இப்படி வருது. இதெல்லாம் கர்த்தருக்குரிய பயம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா அந்த பொறுப்பை செய்யணும். கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றேன்னா அந்த பொருத்தனையை செய்யணும். கர்த்தருக்கு ஒரு வாக்கு பண்றேன்னா அந்த வாக்கு நிறைவேற்றணும். அதாவது தனக்கு நஷ்டமே நேரிட்டா கூட அந்த வாக்குல தவறாம இருக்கிறவன் தான் நீதிமான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயந்து நடுங்கிறவனை தான் அவர் நோக்கி பார்ப்பார். அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு தான் கர்த்தருடைய இரக்கம் தங்குமா. அல்லேலூயா. இது என்ன, நம்ம எல்லாம் யூஷுவலா நம்ம செய்யற வழக்கம் போல செய்யற இடையூறுகள், தப்பிதங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லை. அல்லேலூயா. இது எல்லாருமே செய்கிறோம். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து நடுக்கிறவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம கிறிஸ்தவங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்போங்க, வேதத்தை தெரியும், சத்தியத்தை தெரியும், மணிக்கணக்கா ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனமோ, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பயமோ நம்ம எல்லா விஷயத்திலையுமே தவறுகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தங்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தோ, நம்ம சேர்த்து வைக்கிற பணமோ, நம்ம சேர்த்து வைக்கிற மரியாதையோ எல்லாம் ஒரு நிமிஷத்துல போயிடும் தெரியுமா? உன் பிள்ளை வருவான், ஒரே நிமிஷத்துல உன் மரியாதை, மான மரியாதையெல்லாம் எடுத்துருவான். உன் பொண்ணு வரும், ஒரே நிமிஷத்துல உங்க குடும்ப மானமே போயிடும். இப்படிலாம் இருக்கு தெரியுமா? தள்ளக்கீழெல்லாம் மாற்றி போட்டு விடுவார் ஆண்டவர். இது எல்லாம் உங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு நிற்காது, உதவி செய்யாது. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஒத்தாசை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய எல்லாம், கர்த்தருடைய காரியம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் தலைமுறைகள் நிற்கும். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்கள் பார்க்குறோம். குடும்பமா தலைமுறையே இல்லாம போச்சுங்க. அந்த குடும்பமே இல்லாம போச்சு அப்படின்றாங்க. தலைமுறை நமக்கு நிக்கணும். தலைமுறையா கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கணும்னா, இன்னைக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உணர்த்தப்படுகிறீங்க? எத்தனை பேருக்கு குத்தப்படுகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக இனிமே நான் பயந்து நடக்கணும்? ஏன் தெரியுமா இந்த நாள்ல இதை சொல்லுகிறேன்? புதிய வருடத்துக்குள்ள கால் வைக்க போகிறோம். அல்லேலூயா. இனிமேலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்க பாருங்க. நீங்க இந்த வருஷத்துல கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் ஆலயத்துக்கு எத்தனை முறை போனீங்கன்னா விரல விட்டு எண்ணியிருக்கலாம். நியூ இயருக்கு போயிருப்பீங்க, கிறிஸ்மஸ்க்கு போயிருப்பீங்க, ஈஸ்டருக்கு போயிருப்பீங்க, முடிஞ்சா குட் ஃப்ரைடேக்கு போயிருப்பீங்க. இவ்வளோதான். ஒரு சிலரை கேட்டால் அப்பப்போ ஒரு ஒரு வாரம் போயிருப்பாங்க. அப்பப்போ வந்தாலும் 1 மணி நேரம் தான் இருப்பாங்க சர்ச்சில். இப்படிலாம் இருந்தால் கர்த்தருக்குரிய பயமே கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த வருஷத்தில் ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை. என் கர்த்தருக்காக கூடுகிற எல்லா கூட்டத்திலையும் நான் ஆலயத்தில் கூடியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குரிய பயம் நமக்குள்ளே இருக்குமானா நம்ம தலைமுறைக்கு கர்த்தர் கூட இருந்து உதவி செய்வார். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கூட யோசிங்க. கர்த்தருக்காக உங்களை விட்டு கொடுங்க. புதிய ஆண்டிலிருந்து நீங்கள் இப்படியாய் கர்த்தருக்கு பயந்து நடக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அருமையான போதகர் சேலம் மாவட்டத்தில் ஒரு காலையில் இப்போ 9:30 மணிக்கு உபவாச கொடுகையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. மாலையில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்துகிற
ஆசீர்வாத கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 கூட்டத்திலையும் காலையில இப்போ லைவாக போயின்னு இருக்கு, கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனால் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த 2 கூட்டத்திலையும் பெரிய அளவில் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். 2 ஊழியத்துக்கும் கர்த்தர் நல்ல ஒரு சாட்சிகளை எழுப்பி தரணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நல்ல சுகத்தோடு திரும்பி வர வேண்டும். போக்குவரத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அங்கே வருகிற ஜனங்களுக்கு எல்லாம் சமாதானத்துக்கு நான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்க வேணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. எல்லாம் பிரயாசப்படுகிறார்கள் தான், கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க தான், கொடுக்குறாங்க தான், ஜெபிக்கிறாங்க தான். ஆண்டவரே உபவாசம் கூட எடுக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆலயத்துக்கு வருகிறார்கள் அப்பா. ஆனால் கர்த்தருக்குரிய பயம் ஆண்டவரே எப்பவுமே இருக்கிறது கிடையாது. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறது கிடையாது. ஆண்டவரே அப்பப்போ தவறுதல் உண்டு. ஆண்டவரே ஒரு சிலர் ஆண்டவரே தவறி போயே இருக்கிறார்கள் அப்பா. என் கர்த்தர் இந்த நாளில் ஒரு விஷயம் யாரெல்லாம் குத்தப்பட்டு உம்மிடத்தில் ஆண்டவரே ஒப்புரவாயி, என் தேவனே என்னை இனிமேலாவது உமக்கு பயந்து நடக்க என்னை நடத்தும் என்று சொல்லி யாராவதெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு உம்மிடத்தில் ஒப்புரவாயி முன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் கர்த்தர் அந்த நாளிலிருந்து ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆண்டவரே வழியிலே ஆண்டவரே இருக்க கர்த்தனை துணை புரியும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசு நீங்க அப்படியே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆவியான ஒரு புதிய ஆண்டிலே பிள்ளைகளை நீர் அப்படியே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் அப்படி தவறுனது அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நீர் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலிருந்து ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.